நான் வந்து இன்னுமே கூட இந்த 5 ஆண்டு இதில் கூட இன்னுமே நிறையா நம்ம ஒசூருக்கு பண்ணியிருந்திருக்க முடியும் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒசூர் வந்து பெங்களூரோட ட்வின் சிட்டியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒசூர் பெங்களூர் இஸ் அ ட்வின் சிட்டி. என்ன பியூட்டினா, இது மாத்திரம்தான் ஒரு சிட்டி தமிழ்நாட்டில் இருக்கும், ஒரு சிட்டி கர்நாடகாவில் இருக்கும். அந்த மாதிரியான ட்வின் சிட்டி. அப்போ என்ன ஒன்றா, பெங்களூர்ல இருந்து நிறைய வாய்ப்புகளை நம்மளால ஒசூருக்கு கடத்த முடியும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு நமக்கு வந்து மிகப்பெரிய தடையாக இருக்கிறது வந்து அங்கே ஒரு ஏர்போர்ட் இல்லாமல் இருக்கிறது தான். ஏர்போர்ட்டு, அதே மாதிரி இந்த என்டர்டெயின்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹவுசிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டல்ஸு, பெரிய ஸ்கூல்ஸு இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பீப்புள் வில் கோ. அதே மாதிரி ஹொசூரோட வெதர் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் சென்னையில் வெதர் இப்படி இல்லை, வெதரும் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ஃபேவரபிள். அங்கே டிவிஎஸ் மோட்டர்ஸ் இருக்குது, பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஹீவி காரிடார் ஃபார்மேட்டிக்ஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவங்க ஓலா ஃபேக்ட்ரி, இந்த ஸ்கூட்டர் ஃபேக்ட்ரியும் அங்கே இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒசூரை வந்து நம்ம கிட்டத்தட்ட பெங்களூர் அளவுக்கு, பெங்களூரை சுற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு சேட்டலைட், அவங்க பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் அந்த சைடு கொண்டு போகிறாங்க, ஆப்போசிட் சைட் ஆஃப் ஒசூர். அந்த பக்கம் வந்து இந்த டுவர்ட்ஸ் கர்நாடகா சைடு வந்து அந்த சேட்டலைட் சிட்டி டெவலப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நாம வந்து இதை வந்து இன்னும் பயங்கரமாக டெவலப் பண்ணால் மக்கள் நேச்சுரலாக இப்படி வந்துடுவாங்க. அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட 30% ஆஃப் பாப்புலேஷன் தமிழ் பாப்புலேஷன். பெங்களூரில் ஐடியில் வேலை பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% ஆஃப் பாப்புலேஷன் இஸ் தமிழ் பாப்புலேஷன். ஸோ அண்ட் இஃப் யூ ஹேவ் டு டூ இன்சென்டிவ்ஸ், இப்போ தமிழ்நாட்டோட ஜிசிசி பாலிசிஸ் எடுத்துங்க, அதுவே ஒரு மிகப்பெரிய அட்ராக்ஷன். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. கிட்டத்தட்ட ஜிசிசிஸில் அந்த ஜிசிசி பாலிசிஸ் எழுதுனதில் எனக்கும் ஒரு சின்ன பங்கு இருக்குது. ஏன்னா அது ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாலிசிஸ் ஐ ஒர்க் இன் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் இன் 2021. அதில் வந்து ஒரு விஷயம் இருக்கும், யாருக்கு பேருக்கு தெரியாது. அதாவது 2 லட்சம் ரூபாய் சம்பளம் உள்ள வேலைகளை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷத்தில் 50% சம்பளத்தை உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு ரீஇம்பர்ஸ்மெண்ட்டாக திருப்பி கொடுக்கும். ஸோ அப்படின்னா அந்த கம்பெனியோட காஸ்ட் எவ்வளோ குறையும் பாருங்களேன். அதெல்லாம் நீங்கள் அந்த ஒசூரில் அப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட ஒரு பில்டிங்கை போட்டு அங்கே இருக்கிற ஜிசியில் அங்கே அட்ராக்ட் பண்ணிங்கன்னா இட் வில் லைக் அமேசிங் ஆக்சுவலி.